Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 414 part 2. போன பாட்டுல நம்மால கியர் 2க்கு போய் முன்னாடியே மூவ ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்ச சோனியாவே பீதி ஆகினால அவன் என்ன பண்ணிட்டான், மண்ட முடிய பூரா பாம்பா மாத்தி மொத்தத்தையும் அட்டாக் பண்ண ரெடியா நின்னுட்டு இருக்கா. பட் அதுக்காக எல்லாம் நம்மளால என்ன அதை பார்த்து பயப்படுவானா என்ன? சுத்தி இருக்கவங்களுக்கு தான் சந்தோஷம் தாங்க முடியல. வாவ், நம்ம சோனியா வேற லெவல்ல மாறி இருக்காங்கன்னு. அவன் என்ன பண்ணுவா, அவன் மண்டையில இருக்க ஒரு பாம்பை வச்சுதான் அட்டாக் பண்ணுவா. அதுக்கே அந்த இடம் பயங்கரமா டேமேஜ் ஆகும். அப்போ மொத்தத்தையும் இறக்கி அடிச்சான்னா என்ன ஆகும்? ஏன்னா அதோட கடி சாதா கடி இல்ல, முரட்டு கடி. சுத்தி இருக்க அயன் ஃபென்ஸையே அசால்ட்டா கடிச்சிருச்சுன்னா சும்மாவா? லூஃபி தான் மின்னல் வேகத்துல இருக்கானே, அவ என்னதான் அந்த பாம்பை வச்சு கடிக்க வந்தாலும் அது கரெக்டா கடிக்க வரும்போது எஸ்கேப் ஆயிருவான். அவளுக்கே ஷாக்கா இருக்கு. என்ன அவன் அடுத்து என்ன பண்ணுவான்னு இவளுக்கு நல்லாவே தெரியும். அதை கண்டுபிடிச்சும் அவனை அட்டாக் பண்ண முடியலனா இது என்ன சாதாரண விஷயமா? சோ பயத்துல வேகமா அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவா. லூஃபி வந்த வேகத்துல அவ கழுத்தோட புடிச்சு சும்மா சல்லுன்னு இழுத்துட்டு வந்து அரையோட வச்சு ஒரே அடி. அவன் அடிச்ச அடியில அப்படியே பவுன்ஸ் ஆவா. நம்ம பையன் ரப்பரு பவுன்ஸ் ஆவான், ஆனா அவ ரப்பர் இல்லையே, அவளே பவுன்ஸ் ஆகுறான்னா அப்ப பாடியில எந்த அளவுக்கு அடி விழுந்திருக்குன்னு பாருங்க. கியர் 2 எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பையன் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தான், ஆனா இப்போ கொஞ்சம் சீரியஸ் ஆயிட்டான். சரி ரைட், அடி வாங்கினாலும் எந்திரிச்சு வருவான்னு பார்த்தா அப்படியே பேனு கிடப்பா. எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்ல. ஒரு அடினாலும் நல்லா இடி மாதிரி இறக்கி இருக்கான். உடனே அந்த மேரி கோல்டு காண்டாயி லூஃபி அட்டாக் பண்ணுவா. ஒண்ணு வேலைக்காகல சட்டுன்னு காணாம போயிருவான். அதுக்கப்புறம் சோனியா சோனியா ஏந்திரி ஏந்திரின்னு எழுப்பி பாப்பா. அவ அவையோ முடியலையேன்னு முக்கிட்டு இருப்பான். பின்னாடி பார்த்தா லூஃபி கம் கம்னு சொல்லி இழுப்பானா. அப்பவே தெரிஞ்சு போச்சு அவன் அட்டாக் பண்ண போறான்னு. ஆனா அவளுக்கு கான்பிடென்ட் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்மளால கம் கம்னு சொல்லி அவளை அட்டாக் பண்ணும்போது பவுன்ஸ் ஆகி கை ரிவர்ஸ்ல வந்துருச்சு. அப்ப இப்ப அடிச்சாலும் அதான ஆக போகுது. உன்னோட வேகமும் ஸ்ட்ரென்த்தும் என்கிட்ட வேலைக்கு ஆகாது, எதுவா இருந்தாலும் நான் தடுத்துவேன்னு சொல்லி ரெண்டு கையை வச்சு தடுக்கிறதுக்கு ரெடியா நிப்பான். உடனே எல்லாத்துக்குமே பயங்கரமான ஆர்வம். ஐயோ மேரி கோல்டையுமே அடிச்சு சரிச்சிருவானான்னு. மெயினா போவாக்கு. லூஃபி அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. ஜெட்டுன்னு சொல்லிட்டு பயங்கர வேகத்துல பிச்சுக்கிட்டு வருவான். கையை மட்டும் பின்னாடி இருக்கும். அவன் வந்த வேகத்துல பசூக்கான்னு சொல்லிட்டு ஒரே அடி. அந்த பவர் தாங்க முடியாம அவ கையில வச்சிருந்த ஆயுதமே உடஞ்சு போய் பொத்துன்னு அப்படியே பேக் சைட்ல விழுவா. ரெண்டு பேர்த்தையும் இப்ப சாச்சு போட்டான்ல. சுத்தி இருக்க மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி அவனை காலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இவ்வளவு டஃப் கொடுப்பான்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அப்பவுமே நம்ம பையன் சீரியஸா தான் நின்றுட்டு இருப்பான். அடி வாங்கின ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு அப்படியே முக்குன்னு முக்கி எந்திரிப்பாங்களா. அதை பார்த்த போவா ரெண்டு பேர்த்தையுமே கூப்பிட்டு திட்டுவா. என்ன ரெண்டு பேரும் தேவையில்லாம விளையாண்டுட்டு இருக்கீங்க? அவன் நம்ம ஐலாண்டுக்குள்ள அத்துமீறி வந்திருக்காங்கிறத நீங்க மறந்துட்டீங்களா? சீக்கிரமா சோழிய முடிங்கன்னு சொல்லிட்டு கோமா சொன்ன உடனே இவங்க எல்லாம் ஐயோ சாரி சிஸ்டர், ஒண்ணு கவலைப்படாதீங்க, சீக்கிரமா அவனை போட்டு தள்ளிடும்னு ரெண்டு பேரும் மறுபடியும் ரவுண்டு கட்டி அவனை அட்டாக் பண்ண ரெடி ஆவாங்க. ஆனா லூஃபி எல்லாத்துக்குமே தயாரா இருப்பான். ஃபர்ஸ்ட் சோனியா மெடுசா ஹேர்னு சொல்லி மறுபடியும் அவ முடிய 8 ஹெட்டட் சர்பண்டா மாத்தி அட்டாக் பண்றதுக்கு வெறித்தனமா நிப்பா. அப்படியே மாரி கோல்ட காட்டுறாங்க. அவளும் மெடுசா ஹேர்னு சொல்லி அவ மொத்த பாடியுமே நெருப்பா மாத்தி மண்ட முடிய அவள மாதிரியே பாம்பா மாத்தி அட்டாக் பண்ண ரெடியா நிப்பா. போன டைம் ஏதோ அசால்ட்ல விட்டுட்டாங்க, ஆனா இந்த டைம் உன்னைய கண்டிப்பா தப்பிச்சு போக விடவே மாட்டோம். இதோட நீ காலி மகனே பாலா. சுத்தி இருக்கவங்க அத்தனை பேத்துக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவளதான் அவங்க ஃபுல் பவரை எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவனால எஸ்கேப் ஆக முடியாது. இதை விட பெஸ்டான அட்டாக்கும் இல்ல, இப்படி ஒரு அட்டாக்ல இருந்து தப்பிச்சவனும் இல்ல அப்படின்னு உசுப்பேத்தி விடுவாங்களா. அவங்களும் பாம்பெல்லாம் எடுத்து எய்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. லூஃபி ரெண்டு பேர்த்தையும் லுக் விட்டுட்டு ஏதோ ஒன்னு கிரிமினலா யோசிச்சுட்டான். உடனே கம் கம்னு சொல்லுவானா. அதை கேட்டவனே அவங்க ரெண்டு பேத்துக்கு ஷாக் ஆகும். ஐயோ அடுத்து என்னமோ பிளான் பண்றானேன்னு. விடக்கூடாதுல்ல, அவன் அடிச்சானா பெரிய பஞ்சாயத்து ஆயிருமே. சோ ஓங்கி அந்த பாம்புக எல்லாத்தையுமே மொத்தமா நம்ம லூஃபி மேல அட்டாக் பண்ண இறக்குவாங்க. உடனே நம்ம பையன் அப்படியே ஒரு ஜம்ப போட்டு பிளையிங்லயே கம் கம் கேட்லிங்னு சொல்லி அந்த பாம்பு எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி தள்ளுவான். இவன் அடிக்கிற அடியில அந்த பாம்பால இவனுக்கு ஈக்குவலா சண்டை போட முடியல. அந்த பாம்பு எல்லாமே மறுபடியும் முடியா மாறிடும். அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேருமே வலி தாங்க முடியாம பேக் அடிச்சிருவாங்க. இத சுத்தி இருக்க எல்லாரும் பார்த்துட்டு மிரண்டு பீதி ஆயிருவாங்க. ஒக்க மக்கா என்ன இந்த அடி அடிக்கிறானேன்னு. அதோட விடலையே, அவங்க ஷாக் ஆகுற அந்த டைம் இன்னொரு பல்ட்டிய போட்டு ரெண்டு பேர்த்தோட வயிற்றுலயும் ஒரு மிதி. அப்படி மிதிச்ச உடனே ரெண்டு பேருமே முன்னாடி வந்து இடிச்சுக்குவாங்க. ஒருத்தி தான் கண்ணா பின்னான்னு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்காளே. சோ அதனால சோனியா மேல நெருப்பு பிடிச்சு அவ கண்டு மெனிக்கு கத்த ஆரம்பிச்சிருவான். ஐயோ சோனியா என் பக்கத்துல இருந்தீங்கன்னா இப்படித்தான் எரியும்னு சொல்லி அவளை பிடிச்சு தள்ளி விடுவா. அது இன்னும் நெருப்பு அதிகமா பிடிச்சு தக தகன்னு எரிய ஆரம்பிச்சிடும். அவளால தாங்க முடியல, ஐயோ ஐயோன்னு கதறிட்டு இருப்பான். சரி இவளாச்சு பேக் சைட்ல போலான்ட்டு பின்னாடி வந்தா வர முடியல. ஏன்னா அவளோட வாளையும் இவளோட வாளையும் யாரோ கெட்டி போட்டிருக்காங்க. அவ வேற பாவாங்க சுடுது சுடுதுன்னு கதறிட்டு இருக்கா. அவங்க வாள் இருந்தா வச்சு அதை வச்சு அனுப்பாங்க, அதை போய் இப்படி கெட்டி போட்டிருக்காங்கல்ல. யார் இந்த வேலையை பாப்பா? எஸ் நம்ம லூஃபி சேட்டை பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருப்பான். மாஸ் காட்டிட்டாலன்னு. சோனியா வேலை அதுக்கு மேல முடியல, அப்படியே பின்னாடி சாய்வா. உடனே அந்த மேரி கோல்டு தான் கீழே பிளேட் இருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா புடிச்சு நின்னுக்காம்பா. நல்ல வேலை விழுந்து சாக போனவ சேஃபா புடிச்சு எஸ்கேப் ஆயிட்டான். கொஞ்சம் விட்டுருந்தா போதும் டன் டன் டனகனகாதான். ஆனா என்ன அவன் முதுகுல இருக்க தீ மட்டும் இன்னும் அணையாம தக தக
தக தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சாண்டர் சோனியாக்கு இப்படி ஒரு நிலைமையான்னு அத்தனை பேருமே பதறுவாங்களா? அவங்களுக்கே எப்படி இருக்குன்னா போவாக்கு எப்படி இருக்கும், கொல்ல காண்டாவா. அப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்ணுவா. போவாக்கும் சரி அவ சிஸ்டர்ஸ்களுக்கும் சரி முதுகை யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லி ஒரு கதை சொல்லி வச்சிருந்தாங்கல்ல. அப்படி இருக்கும்போது இப்ப சாண்டர் சோனியாவோட முதுகுல இருக்க துணி எரிஞ்சு அவ முதுகு தெரிய ஆரம்பிக்க போகுது. அப்ப அந்த டைம் அவ முதுகை யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்? அதனால பதறுவா, ஐயோ அதை பாத்திர கூடாதுன்னு. அந்த டைம் லூஃபி என்ன பண்ணுவான், பாஞ்சு போய் அவ முதுக பிடிச்சு அப்படியே லாக் பண்ணிடுவான். உடனே சுத்தி இருக்கவங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. பின்ன அவளே அடிபட்டு கீழே கலந்துகிட்டு இருக்கா. இப்ப அவளை போய் அட்டாக் பண்றானேன்னு உடனே சோனியாவும் பச்சை பச்சையா திட்டுவா, நான் அடிபட்டு கிடக்குறேன் என்னைய வந்து அட்டாக் பண்றேன்னு. ஆனா லூஃபி வந்தது அட்டாக் பண்றதுக்காக இல்ல, யாரும் அவங்க முதுக பாத்திர கூடாதுங்கிறதுக்காக தான். என்னதான் அவங்க இவனை கொல்லணும்னு நினைச்சாலும் இவன் அவங்கள கொல்லணும்னு நினைக்கலையே. ஆனா சோனியா அவன் என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டான். இந்த கேப்பை யூஸ் பண்ணி மேரிகோல்டு கிட்ட இவனை கொல்ல சொல்லுவாளா? ஆனா அவ முடியாதும்பா. ஏன்னா இப்ப லூஃபி தான் அவளை காப்பாத்திட்டு இருக்கிறதே. அவ சட்ட துணியெல்லாம் எரிஞ்சு போச்சே. மக்கள் கிட்ட அவங்க என்ன சொல்லி வச்சிருக்காங்க, அவளோட முதுகுல கார்கனோட கண்ணு இருக்கு, அந்த கண்ணை யாரு பார்த்தாலும் கல்லா மாறிடுவாங்க. இப்ப அவ எரிஞ்சு முதுகு தெரியற மாதிரி தான் தொங்கிட்டு இருக்கான். இந்த டைம்ல அவ முதுக பார்த்தாங்கன்னா என்ன ஆகும், பஞ்சாயத்து ஆயிரும். அதனாலதான் லூஃபி வந்து காப்பாத்திட்டு இருக்கான். இந்த மேட்டர் தெரிஞ்ச உடனே சோனியாக்கு பயங்கரமா ஷாக் ஆகும். ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டா, ஆல்ரெடி நம்மால பார்க்கும்போது அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க, அட அதான் போவா குளிச்சுட்டு இருக்கும் போது வந்தானே அப்ப என்ன சொல்லியிருப்பாங்க, லூஃபிய கொல்லணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவன் முதுக மட்டும் தானே பார்த்தான், நான் வேற எந்த தப்பும் பண்ணலையேன்னு வேற சொல்லுவான். அவ முதுக பார்த்துட்டாலே ஒண்ணு அவங்க சாகணும், இல்ல அதை பார்த்தவங்க சாகணும். அப்படி இருக்கும்போது இங்க மக்கள் கூட்டத்துல யாராச்சும் இவங்க முதுக பார்த்துட்டாங்கன்னா இவங்க செத்துருவாங்களே. இவங்களை கொல்றதுதான் நம்ம லூஃபிக்கு ஐடியாவே இல்லையே. அதனால அசையாம இருன்னு சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அதை கேட்டுட்டு போவா செமையா ஷாக் ஆயிருவா. அவளுக்கே கஷ்டமா போயிரும், நமக்காண்டி தான் இவன் ஹெல்ப் பண்ணிருக்கானான்னு. உடனே என்ன சொல்லிருவா, சண்டை இதோட முடிஞ்சது, எல்லாம் இந்த இடத்தை விட்டு உடனே கிளம்புங்க. அந்த கோர்கன் ஐயா மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா கல்லா மாறிடுவீங்க, யாரும் இங்க இருக்க கூடாது, சீக்கிரமா போங்கன்னு விரட்டி விடுவா. அத்தனை பேர் அந்த இடத்தை விட்டு மின்னல் வேகத்துல அடிச்சு பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. அந்த டைம் போவா முதுகுல இருக்க விஷயத்த பத்தி யோசிச்சு பார்த்து பயங்கரமா பீதியாகி கண்டமே நீங்க மூச்சு வாங்கும். என்னென்னமோ விஷுவல்ஸ் எல்லாம் வந்துட்டு போகும். ஏதோ எரிஞ்சிட்டு இருக்க கோட்டை தெரியும், ஜெயில இருக்கிற மாதிரி இருக்கும், சூடெல்லாம் வைக்கிற மாதிரி தெரியும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே ஃபீலிங்கோட உட்காந்துருவா. இங்க ஒரு வழியா மக்கள் எல்லாம் வெளியே போயாச்சு. இப்ப சோனியாக்கு என்ன ஒரு டவுட்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவ நம்ம லூஃபிய போட்டு அந்த அடி அடிச்சா. அப்படி இருக்கும்போது எதுக்குடா நீ ப்ரொடெக்ட் பண்றேன்னு கேப்பா. அவன் என்ன சொல்லுவான், நம்ம சண்டை வேற, ஆனா நீங்க உங்க முதுக காட்டக்கூடாதுன்னு இருக்கிற விஷயமே வேற, அதையும் எதையும் கொண்டு போய் ஒன்னா சேர்க்காதீங்கப்பா. இது எல்லாத்தையுமே கிளவி அங்க நின்னு பாத்துக்கிட்டே தான் இருப்பா. என்ன மேட்டர்னா கிளவிக்கு அவங்க முதுகுல என்ன இருக்கு எது இருக்குன்னு நல்லாவே தெரியும். இப்ப நீங்க கொலை பண்ண போன ஒருத்தனுக்கு கடன் பட்டிருக்கீங்க, எவ்வளவு நாளைக்கு தான் இந்த ஸ்னேக் பிரின்சஸ் அவளையே அவ ஏமாத்திட்டு இருப்பான். உன் சிஸ்டர்ஸுக்கும் உனக்கும் முதுகுல இருக்க விஷயம் கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் எல்லாத்துக்கும் தெரியதான் போகுதுன்னு கிளவி சொல்லும். அந்த டைம் போவா பயங்கரமா ஃபீல் பண்ணுவா. ஏன்னா அவ முதுகுல இருக்க விஷயத்துக்கு ஒரு கெட்ட பிளாஷ்பேக் இருக்குது. அப்படியே அதை நினைச்சு கதறி கதறி ஃபீல் பண்ணி அழுகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டே கார்டு போட்டு முடிக்கிறாங்க.